ஒரு வியாபாரியின் தில்லுமுல்லு. ஒரு ஊரில் ஒரு நவதானிய வியாபாரி வாழ்ந்து வந்தார். நெல் போன்ற தானியங்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்பதே அவரது தொழில். ஒரு நாள் பக்கத்து ஊரில் இருந்து ஒரு விவசாயி நெல் வாங்குவதற்காக நவதானிய வியாபாரியிடம் வந்தார். விவசாயி வியாபாரியை நோக்கி, ஐயா, நான் உங்களிடம் நெல் வாங்குவதற்காக வந்துள்ளேன். தங்களிடமுள்ள நெல் ரகத்தினை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். வியாபாரியும் தன்னிடம் உள்ள நெல்லை ஒரு கூடையில் கொட்டிக்கொண்டு விவசாயியிடம் காட்டினார். இதை பார்த்த விவசாயி, ₹1 எவ்வளவு நெல் தருவீர்கள் என கேட்டார். ₹1 வாங்கினாலும் இதுதான், ₹100 வாங்கினாலும் இதுதான் என்றார் வியாபாரி. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாலும் இந்த ரக நெல் மட்டும் தான் இருக்கும் என நம்பி விவசாயி ₹50 கொடுத்து நெல் கேட்டார். ₹50 பெற்றுக்கொண்ட வியாபாரி ஏற்கனவே தான் மாதிரியாக காட்டிய அதே நெல்லை அதே அளவு கூடையிலிருந்து கொட்டினார். இன்னும் கொண்டு வந்து நெல் தருவார் என நீண்ட நேரம் எதிர்பார்த்திருந்த விவசாயி வியாபாரியை நோக்கி, சீக்கிரம் நெல் தாருங்கள் ஐயா, நான் ஊருக்கு புறப்பட வேண்டும் என்றார். அதை கேட்ட வியாபாரி, நான் தான் அப்போதே சொல்லிவிட்டேனே, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாலும் இவ்வளவுதான் என்று. நீர் ஏன் வீணாக காத்து கொண்டிருக்கிறீர்? புறப்படு உம் ஊருக்கு என்றார். இருவருக்கும் வாக்குவாதம் நீண்டது. இறுதியில் இவர்களது வழக்கு மரியாதை ராமனிடம் சென்றது. நீதிபதி இருவரையும் தீர விசாரித்து பின் ஒரே அறையில் இருவரையும் தங்கச் செய்தார். ஒரு நாள் ஒருவர் சமைத்து மற்றவருக்கு பரிமாற வேண்டும். அடுத்த நாள் மற்றவர் சமைத்து இன்னொருவருக்கு பரிமாற வேண்டும். இப்படியே ஒவ்வொருவராக மாற்றி மாற்றி சமையல் செய்து சாப்பிடும்படி கட்டளையிட்டார். அதன்படி சில நாட்கள் இவ்வாறு கழிந்தன. ஒரு நாள் மரியாதை ராமன் விவசாயியை மட்டும் வரவழைத்தார். சமையல் விவரம் குறித்து கேட்டார். அதற்கு விவசாயி, நான் ஒரு நாளும் அவர் ஒரு நாளும் சமையல் செய்து ஒருவருக்கொருவர் பாதி பாதி பகிர்ந்து சாப்பிடுகிறோம் என்றார். இதை கேட்ட மரியாதை ராமன், நாளை யாருடைய சமையல் என்று கேட்டார். அதற்கு விவசாயி, நாளை என்னுடைய சமையல்தான் என்றார். அப்படியானால் நீங்கள் நாளை சமைத்து ஒரே ஒரு சோற்றில், அதாவது ஒரு பருக்கை பாதியை மட்டும் 3 வேளைக்கு கொடுங்கள் என்றார் மரியாதை ராமன். அதேபோல் விவசாயி மறுநாள் சமையல் செய்து காலையில் வியாபாரியை அழைத்து இலையில் பாதி சோற்றை வைத்தார். வியாபாரி ஒன்றும் பேசாமல் எழுந்து போய்விட்டார். அதேபோல் மதியமும் இரவும் செய்தார். வியாபாரியால் பசியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. மேலும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. இருவருக்கும் நீண்ட நேரம் வாக்குவாதம் நடைபெற்றது. ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்டார் வியாபாரி. அதற்கு மரியாதை ராமன் தான் இவ்வாறு செய்யச் சொன்னார் என்று விவசாயியிடம் சொன்னார். பின் இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றார். வியாபாரி மரியாதை ராமனிடம், விவசாயி எனக்கு ஒரு சோற்றில் பாதி தான் இன்று முழுவதும் 3 வேளைக்கும் கொடுத்தார். என்னால் பசியை தாங்க முடியவில்லை. விவசாயி செய்தது அநியாயம். ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டால், நீதிபதி மரியாதை ராமன் தான் இப்படி செய்யச் சொன்னார் என்று சொல்கிறார். ஏன் எனக்கு அப்படி கொடுக்கச் சொன்னீர்கள் என்று கேட்டார். இதை கேட்ட மரியாதை ராமன் விவசாயியை அழைத்து, நீங்கள் என்ன செய்தீர்கள் என கேட்டார். தாங்கள் ஆணையிட்டபடி வியாபாரிக்கு பாதி சாதம்தான், ஒரு பருக்கையில் பாதி போட்டேன். அதை சாப்பிடுவதற்கு அவர் மறுத்துவிட்டார் என்றார் விவசாயி. இதை கேட்ட வியாபாரி மரியாதை ராமனிடத்தில், பாதி பருக்கையை மட்டும் போட்டால் எப்படி சாப்பிடுவது என கோபவசமாக கேட்டார். இதற்கு மரியாதை ராமன், நீர் ₹1 ஒரு கூடை நெல் வீதம் ₹50 50 கூடை நெல் விவசாயிக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? இல்லையேல் ₹50 கொடுத்துவிடும் என்றார். அதற்கு வியாபாரி விவசாயியும், நான் சொன்னதற்கு சம்மதித்துத்தான் நெல் வாங்கினார் விவசாயி. நான் ஒன்றும் அவரை ஏமாற்றவில்லையே. மேலும் கூடுதலாக நெல்லையும் தர முடியாது, பணத்தையும் திருப்பித் தர முடியாது என கூறிவிட்டார். அதை கேட்ட மரியாதை ராமன் விவசாயியை நோக்கி, ஐயா,
நீங்களே இன்னும் 1 மாதத்துக்கு சமையல் செய்து ஒரு பருக்கையில் பாதி மட்டும் 3 வேளைக்கு கொடுங்கள் என ஆணையிட்டார். அதை கேட்ட வியாபாரி, என்னால் ஒரு நாளே பசியை பொறுக்க முடியவில்லை, 1 மாதம் முழுவதும் இவ்வாறு செய்தால் நான் இறந்து விடுவேனே என்று அலறினார். பின்பு தன் தவறுக்கு வருந்தி 5 ரூபாயையும் விவசாயியிடம் திருப்பிக் கொடுத்து விட்டார். மரியாதை ராமனின் தீர்ப்பை அனைவரும் பாராட்டி வரவேற்றனர்.